Hey friends, welcome to Cook House சமையல். வாங்க இன்னைக்கு சுவையான சுலபமான புளியோகரை கொஜ்ஜு வீட்டிலேயே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு மிக்சர் ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கொத்தமல்லி விதைகளை வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அது போலவே அரை டீஸ்பூன் அளவிற்கு வெந்தயம், அதையும் வறுத்து இதில் சேர்த்துடலாம். காரத்திற்கு ஏற்ப 15 எண்ணிக்கையிலான சிவப்பு மிளகாயை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பவுடர் போல் நம்ம அரைச்சிடலாம். இதுதான் ஐயங்கார் புளியோகரைக்கான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. பாருங்கள், இது போல் பவுடரை அரைச்சிட்டதுக்கு பிறகு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் காரத்திற்கு ஏற்ப 10 எண்ணிக்கையிலான சிவப்பு மிளகாயை திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷம் போல் இதை வறுத்துக்கலாம். இது பெரும்பாலும் எல்லோரும் அப்படியே பயன்படுத்துவாங்க. நம்ம இதை ஃப்ரை பண்ணி கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்த போகிறோம். அதனால் சாப்பிடும் பொழுது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். காரமும் கொடுக்கும், அதே போல் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இது போல் கொரப்பாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். குழந்தைங்கள்லாம் ரொம்ப சுலபமாக சாப்பிடுவாங்க. மீண்டும் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு பெருங்காயம் இதில் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் சேர்த்தியதற்கு பிறகு இதை நம்ம கொஞ்சம் கலந்து விட்டோம்னு சொன்னால் நல்லா ஒரு நல்ல மனம் பொரியும். அது வரையும் இதை குக் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதற்கு பிறகு அதை சேர்த்துங்கள். 1 டீஸ்பூன் அளவிற்கு வெந்தயம். ஃபஸ்ட்டே நம்ம அரைக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் பயன்படுத்தியிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் ஆகிறது வரையும் மிதமான தீயில் ஃப்ரை பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் மிதமான தீயில் பொறுமையாக செய்திடலாம். அரை கப் அளவிற்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலைகளை கொண்டு வந்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கறிவேப்பிலைக்கு பொதுவாகவே நல்லா ஒரு மனம் உண்டு. எண்ணெயில் நீங்கள் பொரிக்கும் பொழுது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். பாருங்கள், கறிவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் அதையும் இதில் சேர்த்துடலாம். சுவைக்கு ஆக நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு பச்சை கடலைப்பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை சேர்த்துருக்கேன். இது நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்திடலாம். இதுவும் ஒரு பொன்னிறம் ஆகும் வரை மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வேர்க்கடலையை வறுத்து பொட்டு நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை 1 கப் அளவிற்கு இதில் சேர்த்துறேன். இதுவும் உங்கள் சுவைக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்திடலாம். இதையும் சேர்த்துட்டு இதையும் பொன்னிறம் ஆகும் வரை மிதமான தீயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் வறுபட்டதற்கு பிறகு நான் 250 கிராம் அளவிற்கு புளி ஃபஸ்ட்டே ஊற வச்சு அதில் இருக்கக்கூடிய நாறு கொட்டைகளை நீக்கிட்டு பல்ப்பு போல் கொண்டு வந்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதில் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததற்கு பிறகு அந்த புளி நம்ம எடுத்ததுக்கு பிறகும் இன்னும் நமக்கு கொஞ்சம் இருக்கும். அதனால் சிறிது திருப்பி தண்ணீர் ஊற்றி வைத்திருக்கிறேன். நான் இன்றைக்கி கல்லுப்பு தான் பயன்படுத்தியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். உங்கள் சுவைக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்திடுங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த கொரப்பான ரெட் சில்லி இதில் சேர்த்துடலாம். அது போலவே முன்பே நம்ம அரைத்து வைத்திருந்த அந்த பவுடரையும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்து சேர்க்கும் பொழுது நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் செய்யும் பொழுது இதை ஃப்ரெஷ்ஷாகவே செய்திடுங்க. பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து கலந்ததற்கு பிறகு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு 15லேருந்து 20 நிமிஷம் போல் இதை கொதிக்க விடலாம். இந்த தண்ணீராக இருக்கக்கூடியது நல்ல ஒரு பேஸ்ட் பதத்திற்கு வர்ற வரையும் நம்ம வந்து மிதமான தீயில் வந்து இதை குக் பண்ணிடலாம். புளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் கிடைக்குது. விட்டமின் சி, ஏ, கே, பொட்டாசியம், மெக்னீஷியம், ஐரன் அப்படின்னு சொல்லி நிறைய கிடைக்குது. இதில் ஃபைபர்ஸும் இருக்குது. இதில் வந்து நிறைய வேரியஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதனால் பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. செல் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணவும் வந்து விட்டமின் சி அண்ட் பாலிஃபினைல்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறைய புதிய ஆராய்ச்சிகள்லாம் வந்து இதில் வந்து நிறைய இன்சுலின்ஸ் வந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், திக்கான ஒரு பேஸ்ட் பதத்திற்கு வந்திருக்கு. சுலபமாக செய்துட்டோம். நீங்களும் வீட்டில் செய்துடுங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்தி, பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.